ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயில், காலடிப்பேட்டை. 200 வருஷங்களுக்கு முற்பட்ட வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியான கோவில் காலடிப்பேட்டையில் ஆரம்பித்து, காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள், தண்டையார்பேட்டை ஸ்ரீனிவாச வரதராஜ பெருமாள், வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள், சவுகார்பேட்டை ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி, ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை கேசவ பெருமாள் கோயில் பார்க் டவுன், சைதாப்பேட்டை, எல்லா பேட்டைகளிலும் இருக்கக்கூடிய பெருமாள்கள் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரத்தில் சென்னையில். ஆனால் ஒரே ஒரு பேட்டை பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பேட்டை. ஆனால் அதை சுற்றி இருக்கும் அத்தனை கோவில்களும் இன்றும் தொடர்ந்து ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி தான். இந்த கோவிலின் அடிக்கல்லில் நாட்டுவதிலிருந்து கோபுரம், விமானங்கள் சாதிப்பது வரை அனைத்தையும் வைகானச பகவத் சாஸ்திரத்தில் அத்ரி, பிருகு, காஷ்யபர், மரிஷி 4 சிஷ்யர்களிடம் ஸ்ரீ விகனச மகரிஷி. இந்த காலடிப்பேட்டை கோயிலில் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கறது திருவிடந்தை ஸ்ரீ ஆதிவராக சுவாமியாக, நித்திய கல்யாண பெருமாளாக சேவை சாதிக்கும் திவ்ய தேசம். 12 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசங்களில் முக்கியமான சென்னை கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இது 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயில். இங்கும் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி தான் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் போர்டு இருக்கும். இந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருக்கிறது. 1000 வருஷத்துக்கு பழமைகளை மாற்றி எது செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அந்த தொல்லியல் துறையோட சட்டம் சொல்கிறது. அது மாதிரியே கோவில்களுக்கு நாம் கடற்கால் போடுறதுலேருந்து கோபுர கலசம் வரையும் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை பெருமாள் தன்னுடைய நகங்களில் ஹிருதயத்தை கீறி உருவாக்கிய ஸ்ரீ விகனச மகரிஷிக்கு உரைத்து, அவர் அத்ரி, பிருகு, காஷ்யபர், மரிஷி என்ற தனது சிஷ்யர்களுக்கு உபதேசித்து, அந்த வழித்தோன்றலாக இன்று வரையில் அவர்கள் சொல்லிய ஆனந்த சம்ஹிதாவிலிருந்து பல நூல்களை கற்றறிந்த ஸ்ரீ வைகானச ஆகம விற்பன்னர்கள் அவர்களை கலந்தாலோசித்து பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டு பல தலைமுறைகளாக பார்க்கக்கூடிய திருக்கோயில்களில் ஆகமத்தில் சந்தேகங்கள் இருந்தால், திருக்கோயில் வழிபாட்டில், நடைமுறையில், உற்சவங்களில் எதுவில் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு உகந்தவர்கள் 4 பேர் பெருமாளுக்கு மிகவும் பிரியமானவர்கள். காராம்பசு, துளசி, இத்துடன் ஸ்ரீ வைகானசர்கள். எனவே அவருக்கு பிரியமானவர்களை வைத்து அவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது காலதேச வர்த்தமானங்களில் சில வேறுபாடு ஏற்பட்டாலும் அதிலுள்ள சிறந்த விற்பன்னர்களை கொண்டு மாற்றம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்த முடியாமல் போவர்களுக்கு ஏற்படக்கூடிய தேவலத்வ தோஷம் பிராயச்சித்தத்துக்கு உரியது. இந்த தோஷம் எப்படி என்றால், தன்னுடைய புகழுக்காகவோ வாழ்வாதாரத்துக்காகவோ தன்னிஷ்டமாகவோ மாற்றி அமைத்து, இந்த புராதீனமான கோவில்களில் எப்படி தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலை மாற்றி அமைக்கும்போது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களோ, அதுபோலவே மாற்றி அமைத்து செய்யக்கூடியவர்கள் தோஷத்திற்கு ஆளாவார்கள். அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள அந்த சம்பந்தப்பட்ட திருக்கோவிலில் ஆகம விற்பன்னர்களை கொண்டுதான் தெளிவை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்வது மரிஷி மகரிஷி ஆனந்த சம்ஹிதா 4வது அத்தியாயம் 62வது ஸ்லோகமும் 4வது அத்தியாயம் 72வது ஸ்லோகமும். அதாவது இவர்கள் எப்படி, எதனால் தோஷத்திற்கான பிராயச்சித்தம் எப்படி. ஓம் நமோ வெங்கடேசாய.